அரசியல் அத்தியாயம் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே நேரத்தில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிகளை வாரி வழங்கிய வாக்காளர்களுக்கு நாம் அவர்களுக்கும் வாழ்த்தை நாம் தெரிவிக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் இந்த வெற்றியினுடைய மிகப்பெரிய ஒரு இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது தமிழகத்தினுடைய மக்கள். அந்த மாற்றத்தை விரும்பிய அந்த மக்கள் அந்த மனநிலை தான் இத்தனைக்கும் காரணம் என்பதை நாம் உணர்த்தோம். ஒரு மாற்றம் தேவை என்பதை மக்கள் உணர்கிறார்கள். அதன் மூலமாகவே இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்று ஆக்சிஸ் இந்தியா நிறுவனத்தினுடைய அந்த கருத்து கணிப்பு ஒரு தெளிவான ஒரு கருத்து கணிப்பை கூறியது. என்றால் சாணக்கியாவும் சரி, சாணக்கியா ஸ்ட்ராட்டஜியும் சரி, பீப்புள் பல்ஸும் சரி, மேட்ரிக்ஸ் நிறுவனமும் சரி, எல்லா நிறுவனங்களும் அதனுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. ஆனால் அந்த கருத்து கணிப்பு மிக ஒரு கிட்டத்தட்ட துல்லியமான ஒன்று என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம் 98 120 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றும் என்று அந்த கருத்து கணிப்பை கூறியிருந்தது. இந்த கருத்து கணிப்பு தான் மிக சரியான ஒரு கருத்து கணிப்பாக நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் எல்லா கருத்து கணிப்புமே கருத்து கணிப்பு எல்லா நிறுவனங்களும் செய்த கருத்து கணிப்பு அனைத்துமே திமுக தான் முன்னேறி பெறும், வெற்றி பெறும் என்பது போன்ற ஒரு கருத்து கணிப்பாக இருந்தது. ஆனால் ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து கணிப்பை கொடுத்ததை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் இது எல்லோரும் ஒரு மக்கள் அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் திமுக தான் ஜெயிக்கும் என்று அனைவரும் விரும்பினார். அதை இதில் ஆச்சரியம் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகமே இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை எதிர்பார்த்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை மக்கள் அளித்துள்ளார்கள். அதை நாம் அந்த மக்களுடைய அந்த மனநிலை அவ்வளவு ஒரு மாற்றத்தில் இருந்துள்ளது என்பதை நாம் உணர வேண்டியுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சென்னையினுடைய குளத்தூர் தொகுதியில் தோல்வி பெற்றுள்ளார் என்பது சற்று வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய ஒரு பல விஷயங்களை மக்களுக்கு செய்திருந்தாலும் தோல்வியை தழுவுகிறார்கள் என்றால் பின் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதில் மிகப்பெரிய தோல்விகளை அந்த சபாநாயகராக பணியாற்றிய ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட அப்பா அவர்கள் அவரும் தோல்வியை தழுவியுள்ளார். அதே நேரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்களும் காட்பாடி தொகுதியில் தோல்வியை தழுவியுள்ளார். அதே போல மா சுப்பிரமணியன் அமைச்சர்களாக இருந்த பலர் இதில் தோல்வி அடைந்துள்ளார்கள். அதில் மா சுப்பிரமணியன், கேடிஆர் பழனியாண்டராஜன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாசர், டிஆர்பி ராஜா, கீதா ஜீவன், இப்படி பலர் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் திருப்பத்தூர் தொகுதியில் மிக நாம் பார்க்க வேண்டிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு ஓட்டும் மிகப்பெரிய வலிமை வாய்ந்தது என்பதை நாம் இதிலிருந்து உணர வேண்டியுள்ளது. திருப்பத்தூர் தொகுதியில் பெரிய கருப்பன் அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதியில் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்ரீனிவாச சேதுபதி என்பவர் போட்டியிட்டார். அந்த தொகுதியில் ஒரே ஒரு வாக்கை பெற்று அவர் வெற்றி பெற்றார் என்பதை நாம் இதில் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அப்படி என்றால் மக்களினுடைய ஒவ்வொரு ஓட்டும்
எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை இந்த திருப்பத்தூர் தொகுதியில் நமக்கு கண் வெளிச்சம் விட்டு காட்டியுள்ளது. இதில் 1977 எம்ஜிஆர் அவர்களே வந்து 33% இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவர் அந்த வெற்றியினுடைய கனி ருசிக்கிறார். ஆனால் இப்பொழுது 2024 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி 2026 மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழகத்தில் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக வளர்ந்துள்ளது என்பதை யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் விஜய் அவர்களை மக்கள் மிக அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் மக்கள் என்று மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றால் விஜய் அவர்களிடம் ஏதோ ஒன்றை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது என்னவென்றால் மக்களுடைய அந்த பெண்களுடைய அந்த பாதுகாப்பு, போதை கலாச்சார ஒழிப்பு, இதிலெல்லாம் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் பேச வேண்டியுள்ளது. ஏனென்றால் அதாவது 118 இடங்களுக்கு மேல் பெற்றிருந்தால் அவர்கள் தனித்து ஆட்சி அமைக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் 118 தொகுதிகளை பெறுவது ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இங்கே 108 தொகுதிகளைத்தான் விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் பெற்றுள்ளது. இதற்கு இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அதில் திமுகவில் வெற்றி பெற்ற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவைகள் எல்லாம் அங்கு வெற்றி பெற்றுள்ளன. அதாவது காங்கிரஸ் 4 இடமும், விடுதலை சிறுத்தைகள் 2 இடமும், கம்யூனிஸ்ட் 2 இடங்களையும் வெற்றி பெற்றுள்ளது. இப்படி இருக்கும்போது அவர்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவுகள் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு தொடர்வதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில், ஒரு கட்டாயத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியும் அமைக்கப் போவது அவர்கள்தான். அதன் முதல் முறையாக முதலமைச்சர் என்ற ஒரு நாற்காலியில் அலங்கரிக்க போகும் முதல் சாதனை படைத்த ஒரு தலைவர் தான் விஜய் அவர்கள். இதில் அவர்கள் ஒரு 10 நாட்களோ 2 வாரங்களோ அவகாசம் கேட்கலாம். அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் அவர்களுக்கான மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படும். இதை அவர்கள் சரி செய்து விடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து. இதில் விஜய் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை நாம் பேசுவோம். ஏனென்றால் இப்பொழுது மக்களுடைய மனநிலை ஒட்டுமொத்தமாக பெண்களுடைய மனநிலை அனைத்துமே பெண்கள் மிக அதிகமாக பெண்களுடைய ஓட்டு அவருக்கு விஜய் அவர்களுக்கு அதிகமாக போய் சேர்ந்துள்ளது. அதே நேரத்தில் புதிதாக அந்த வாக்காளர்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விரும்பிய ஒரு நோக்கத்திலேயே இந்த ஓட்டுகள் அனைத்தும் தாவேகா பக்கம் மாறியுள்ளது என்பதை பார்க்கிறோம். இதில் திமுக ஓட்டை மட்டுமே தாவேகா கவர்ந்து விடவில்லை, அது அதிமுக ஓட்டுகளில் மிக அதிக அளவில் கவர்ந்துள்ளது என்பதை நான் பேசுவேன். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து ஓட்டையும் தாவேகா பக்கம் இழுத்துள்ளது. இதனால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்று நாம் ஒரு 2 மாதத்திற்கு முன்பே நாம் இதை கூறுகிறோம். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய சரிதான் இதில் மிகப்பெரியதாக இருக்கும் என்று நாம் கூறி வந்தோம். அதே போல் இது இப்படித்தான் நடந்துள்ளது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் 1 இடங்களில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. காரைக்குடியில் போட்டியிட்ட திரு சீமான் அவர்களே வெற்றியினுடைய அந்த பாதையில் நடக்க முடியவில்லை. அதாவது அவர்களுடைய அவருடைய பயணம் டிபாசிட் இழக்கும் அளவுக்கு சென்றுள்ளது என்பதை வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்தான் என்பதை நாம் இதிலிருந்து பேச வேண்டியுள்ளது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலையில் அரசியல் களம் வித்தியாசமான ஒரு கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இதில்
அதிமுகவை சேர்ந்த சிறு சிறு அந்த கட்சிகள் அனைத்தும் பல தோல்விகளை கண்டுள்ளது. இதில் நாம் கேவிக்குப்பத்தில் போட்டியிட்ட புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் தோல்வி சந்தித்துள்ளார்கள். அவர்கள் அந்த இடத்தில் 3வது இடத்திற்கு சென்றது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி திருமதி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிக நகரில் போட்டியிட்டு அவரும் அதே 3ஆம் இடத்துக்கு சென்றது துரதிருஷ்டவசமானது என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் அவர் வெற்றி பெறக்கூடிய வேண்டிய ஒரு 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 வேட்பாளர் அவர். ஆனாலும் அவர் 3ஆம் இடத்திற்கு சென்று இப்படி பலர் தோல்வியை சந்தித்துள்ளார்கள். இதில் திமுகவினுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக நாம் பார்க்கப்படுவது அந்த பட்டியல் சமூகத்தின் மீதான அந்த தாக்குதல், அந்த பெண்கள் மீதான அந்த பாலியல் செயல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. அதனுடைய அதிருப்தி தான் தாவேக பக்கம் இந்த ஓட்டுகள் அனைத்தும் அங்கே போவதற்கான மிக முக்கிய காரணம். துரைமுருகன் அவர்கள் எல்லாம் தோற்றத்தில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கூட்டணி தர்மத்தை கூட மதிக்காமல் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த காட்பாடி தொகுதியில் அவர் வாக்காளர்களை சந்திக்க போகும்பொழுது வாகனத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளரை கீழே இறக்கி விட்டார். இறங்க சொல்லி வற்புறுத்தி இறங்க சொல்லி விட்டார். இதெல்லாம் ஒரு அவர்கள் மீதான ஒரு அதிருப்தி வெளிப்படுத்துகிறது. அதே போல சபாநாயகராக இருந்து செயல்பட்ட அப்பா அவர்கள் ராதாபுரம் தொகுதியில் போட்டிட்டார். அப்போது அவர் ஓட்டு கேட்கும் வேட்பாளர்களை ஓட்டு கேட்க போகும் இடங்களில் எல்லாம் அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியை கழட்டி விட்டு தான் அவர் வாக்காளர்களிடம் செல்கிறார் என்றால், அப்படி என்றால் அவர்கள் யாரை அவமதிக்கிறார்கள் என்று நாம் கேட்க வேண்டியுள்ளது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கட்சி, இந்த தாவேக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டுள்ளது. அந்த வெற்றியின் அந்த சுவையை சுவைத்த விஜய் அவர்கள் வரும் காலங்களில் மிக ஒரு ஒரு அற்புதமாக செயல்பட்டு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு அவர் அந்த ஆட்சியை வழிநடத்துவார் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதை நாம் மனப்பூர்வமாக வரவேற்று நாம் இன்னொரு காணொலியில் சந்தித்தோம் என்று கூறி விடைபெறுகிறோம்.